என் அன்பு குழந்தையே, நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித் தருவதற்கே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் செல்லமே, உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவினுடைய இல்லத்திற்கு உன் தாயானவள் நான் சென்றிருந்தேன். என் குழந்தையே, அங்கு நான் கண்ட காட்சி, அங்கு நான் கேட்ட வார்த்தைகள், இவை எல்லாமே உன்னுடைய தாயானவளின் மனதில் எவ்வளவு மனதளவில் வேதனைப்பட வைத்தது. என் தங்கமே, இப்படியும் கூட இருப்பார்களா? இப்படியும் கூட இவர்களால் பேச முடியுமா? இப்படியும் கூட இருக்கிறோமா என்ற எண்ணம் கூட இல்லாமல், சற்றும் சிந்திக்காமல் இது போன்று எல்லாம் இவர்கள் பேசுகிறார்களே என்று நினைத்து என்னுடைய மனது மிகவும் வேதனைப்பட்டது. என் குழந்தையே, நானும் அங்கு எதற்கு சென்றேன் என்று யோசிக்கிறாய்? என் தங்கமே, நீ உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற உறவல்லவா அது? அது மட்டுமல்லாமல் காரணங்கள் இல்லாமல் இந்த உறவில் ஏற்பட்ட பிரிவு என் குழந்தைக்கு மிகவும் மன வருத்தத்தை கொடுத்திருக்கின்றது. இருவருக்குமே மனதிற்குள் அதிகமான அளவு அன்பு இருக்கின்றது. ஒருவரின் மீது ஒருவருக்கு அன்பு அதிகமாகவே இருக்கின்றது. இந்த வார்த்தையை எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருவருக்குமே இல்லாமல் வாழ்ந்து வந்தீர்கள். என் தங்கமே, இன்று அந்த உறவு பிரிந்து நிற்கிறது என்றால் அதற்கு நீ மட்டும் காரணம் அல்ல என்பதனை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவர்தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டால்தான் அவர்கள் இல்லத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற சூழ்நிலைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. உன்னுடைய உறவும் முதலில் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு எத்தனை பெரியது என்பதனை நான் கண்டு கொண்டேன். உன்னுடைய உயிரான உறவு யாரிடமும் பேசாமல் தனியாக அமர்ந்து கொண்டு கண்களில் கண்ணீர் ததும்ப நின்று கொண்டிருக்கிறார்கள். யாரிடமும் பேசுவதில்லை, யாரிடமும் பேசவும் விரும்புவதில்லை. யாரேனும் எதுவும் கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். அவர்களின் மனநிலை இப்போது அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் இதை பற்றி ஒரு சிறு துளி கூட கவலைப்படவில்லை. இவர்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது, இவர்களுக்கு என்ன கஷ்டமோ, இவர்கள் வாழ்க்கை இப்படி இருப்பதனால், தனிமையாக வாழ்வதனால் அவர்களுக்கு மன கஷ்டமாக இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு நொடி ஆறுதலை கூட தெரிவிக்க அங்கே யாருமே இல்லை. தன்னுடைய கஷ்டங்களை தன்னுடைய மனதில் புதைத்து கொண்டு தன்னுடைய உயிரான உறவை தேடி வர முடியாமல் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்னதான் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதனை பார்த்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். என் தங்கமே, இத்தனை சதி வேலைகளுக்கும் காரணம், உன்னுடைய உறவு பிரிந்ததற்கும் காரணம் ஒரு சில பெண்கள்தான். அது மட்டுமல்லாமல் இவர்களோடு ஒரு ஆணும் ஒத்துழைத்து களவாணியாக தேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கக்கூடாது. அதற்கு உன்னோடு சேர்ந்து வாழ்கின்றவர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர் என்பதால் முதலில் அதை பிரிக்க திட்டம் போட்டார். அவர்கள் நகர்த்திய காரியம் சரியாக உன் வாழ்க்கையில் விளையாடிவிட்டது. காரணமே தெரியாமல், பிரச்சனைகள் ஏதுமே இல்லாமல் உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்ததற்கு இடையில் இவர்கள் ஆடிய நாடகங்கள் எல்லாம் ஏராளம். இவர்கள் ஏகப்பட்ட நாடகங்களை எல்லாம் ஆடி அவர்கள் வாழ்க்கையில் உன்னை பிரித்து வைத்து விட்டார்கள். இப்போது என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் அங்கே என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? சிறு துளி அளவு கூட மனதில் ஈவு இரக்கம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்கிறோமோ, அவர்களின் மனநிலை உணராமல் பேசுகிறோமோ, அவர்களுக்கு ஒரு சிறு துளி அளவு கூட ஆறுதல் சொல்லவில்லையே என்ற எண்ணம் துளி அளவு கூட அவர்களுக்கு இல்லை. இன்னமும் இந்த வாழ்க்கையில் எப்படி உங்களை சேரவிடாமல் தடுப்பது என்றுதான் அவர்கள் அங்கே திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், ஒரே ஒரு வார்த்தை அம்மாவின் மனதை நிச்சயமாக வேதனைப்படுத்தியது. அதாவது உன்னுடைய உயிரான உறவும் பேசும்போது
அவர்கள் வயிறு அத்தனை எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் மனதிற்கு அத்தனை கோபம் வந்ததா? அதாவது ஒருவர் சிரிக்கிறார் என்றால் அதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டும். மாறாக ஒருவரின் சிரிப்பில் இங்கே வயிற்று எரிச்சல் அடைந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு கெட்ட குணம் கொண்டவர்களாக இருக்க முடியும் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இவர்களும் இந்த வராகியானவள் அப்படியானால் முதலில் என்ன தகுதி இருக்கின்றது? இங்கே வராதீர்கள் என்று ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இந்த தாயானவள் நான் நிரூபித்து காட்டிவிடுவேன். என்னை வணங்குவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் என்று அல்லவா? என் தங்கமே, அந்த தகுதி இவர்களுக்கு ஒரு துளி அளவு கூட இல்லை. அடுத்தவர்களின் சந்தோஷத்தை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். யாரும் வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது, யார் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற இவர்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளையாக ஒரு நாளும் இருக்க முடியாது. அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். அப்படி இருக்கும்போது இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது என்று எப்போதோ தெரிந்து கொண்டார்கள் அல்லவா? இவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த துணையோடு உன்னை சேர்த்து வைக்க விரும்பவில்லை. இதற்கு என்னதான் அம்மா தீர்வு என்று நீ என்னை கேட்கின்றாய் அல்லவா? ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கின்றது. உன்னுடைய உயிரான உறவு இவர்களிடமிருந்து வெளியே வர வேண்டும். இது முதலாவதாக தீர்வு. இரண்டாவதான தீர்வு, இவர்களை எதிர்த்து இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவதற்கான துணிச்சல் அவர்களுக்கு வர வேண்டும். இந்த இரண்டில் ஒன்று அவர்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இவர்களை விட்டு விலகி நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்த்துவிடக் கூடாது என்று அதற்காகவே கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற மனிதர்களை எல்லாம் நம்மால் திருத்த முடியாது. அதைவிட அவர்களை விட்டு விலகி செல்வதுதான் மிகவும் நல்லது. நீ உன்னுடைய உயிரான உறவு அங்கே இருக்கின்ற தைரியத்தில்தான் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் உன்னோடு வந்து பேசாவிட்டால் அவர்களுக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் தட்டி போய்விடுமோ என்று, அவர்களுக்கு கிடைக்கின்ற லாபங்கள் எல்லாம் உனக்கு வந்துவிடுமோ என்று பயந்துதான் இது போன்ற செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் வாயாலேயே ஒப்புக்கொண்டார்கள். அதனால் என்னுடைய பிள்ளையே, இவர் உனக்கு மிகவும் நல்லது. அதிகமான கெட்ட எண்ணங்கள் பாம்பின் வாயிலிருந்து வருகின்ற விஷயத்தை விட கொடுமையானது. பேசுகின்ற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சந்தித்து விட்டாய். எல்லா விதமான மனிதர்களையும் பார்த்து விட்டாய். அதில் இவர்களும் ஒரு ரகம் என்பதை புரிந்து கொள். பேசுகின்ற வார்த்தைகள் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் என்னதான் சொன்னாலும் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே அவர்கள் மூக்கின் மேல் கை வைத்து பார்க்கக்கூடிய அளவில்தான் இருக்க போகின்றது. அதனால் என்னுடைய குழந்தை, இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், இது போன்ற மனிதர்கள் அங்கே இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை நாம் என்ன செய்தாலும் திருத்த முடியாது. ஆனால் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். இவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத தண்டனையை நிச்சயமாக பெறுவார்கள். ஆனால் இன்னமும் ஒன்று சொல்கிறேன், எத்தனை பெரிய தண்டனைகள் கிடைத்தாலும் அவர்கள் தவறினை அவர்கள் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. அத்தனை கேடு கெட்ட மனிதர்களாக இவர்கள் இருக்கும்போது இவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றாலுமே இவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அங்கேயேதான் நின்று கொண்டிருக்கும். அந்த அளவிற்கு மோசமான செயல்களை செய்து வாழ்க்கையில் கெட்ட பெயரை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். என் குழந்தையே, அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் பெயரை வைத்து ஒரு நாளும் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வர முடியாது. அந்த அளவிற்கு சோதனைகளையும் வேதனைகளையும் அவர் அனுபவிக்கப் போகின்றார்கள். என் குழந்தையை, நீ இதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டு உண்மையான அன்பு இருவருக்கும் இருக்கும் பட்சத்தில் இடையில் என்ன நடக்கும், என்ன நடந்தாலும் சரி, உண்மையான அன்பு சேர்ந்துவிடும். அந்த அன்பு ஒரு நாளும் பிரிந்து விடாதே என் தங்கமே.
அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதிற்குள் அன்பை நாடி நிச்சயமாக உன்னை உண்மையான உறவு தேடி வந்துவிடும். என் குழந்தையே, இந்த தாயானவளின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக நினைக்கும். நீ அதனால் எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே. எந்த சூழ்நிலையிலும் நீ மனதார என் நாமத்தை மட்டும் ஒரு முறை உச்சரி. உன் சங்கடங்களை தீர்ப்பதற்காக இந்த தாயானவள் உடனே என் இரு கரங்களை உனக்காக நீட்டி உனக்கு நிழலாக உன்னை பின்தொடர நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கான நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியைத்தான் உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். இது உனக்கான எச்சரிக்கையா அல்லது உனக்கு ஆபத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா என்பதனை இந்த தாயானவளின் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நீயாகவே தெரிந்து கொள்வாய். ஒருவரை அழிக்க ஒரு குடும்பமே சதித்திட்டம் தீட்டுகின்றது என்றால், அதுவும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், அதனை சற்றென்று கண்டுபிடித்து அதற்கான தீர்வினை பெற்றுவிட வேண்டும். இல்லை என்றால் உன்னை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் குழந்தையே, இந்த தாயானவள் உனக்கு நான் துணையாக இருக்கும் பொழுது ஆபத்து வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரவே வராது. உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரத்தான் செய்யும். அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளால் உனக்கான சோதனைகள் வந்து கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்திருந்தாலும் கூட அது அவர்களுக்கு போதவில்லை. எவ்வளவுதான் நன்மைகளை அவர்களுக்கு செய்திருந்தாலும் அதுவெல்லாம் அவர்களுக்கு ஒருபொழுதும் திருப்தியை கொடுப்பது என்பது இல்லவே இல்லை. எல்லா விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு இன்னமும் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று நாள்தோறும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அவர்களுக்காக நீ எத்தனையோ விஷயங்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து இப்பொழுது ஓய்ந்து விட்டாய். இதற்கு மேலும் இவர்களுக்கு என்னால் செய்ய முடியாது என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த தருணம் அவர்களுக்கு மனதில் ஒரு தீராத வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. காலம் முழுவதும் இன்னொருவரினுடைய உதவியினால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள் அல்லவா? இப்பொழுது அந்த உதவி கிடைக்கப் பெறவில்லை என்றவுடன் மனதிற்குள் வேதனைகள் அதிகமாகிவிட்டது. அந்த வேதனையோடு தான் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையெல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த வேதனையின் உச்சத்தை தொட்ட இவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது உனக்கான அழிவினை அங்கே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீ இருக்கக்கூடாது என்பதையும் அவர்கள் அங்கே முடிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு எதுவும் செய்யாத இவர்கள் வேறு யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது என்றும் மனதார நினைக்கின்றார்கள். இவர்களின் குடும்பமே உனக்கு எதிராக திரும்பியிருப்பது இதற்கு மேலான ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த குடும்பத்தில் எத்தனையோ உனக்கு உதவிகளை எல்லாம் முன்பு கிடைக்க பெற்றிருக்கின்றது. அவர்கள் செய்த உதவிகள் எல்லாம் சிறு சிறு உதவிகள் தான். அதற்கு கைமாறாகத்தான் நீ அவர்களுக்கு எத்தனை பெரிய உதவிகளை எல்லாம் செய்திருக்கின்றாய். ஆனால் எதுவுமே அவர்களுக்கு இப்பொழுது நினைவில் இல்லை. அவர்கள் செய்ததை மட்டும்தான் இப்பொழுது அவர்களினுடைய மனதில் இருக்கின்றது. என் தங்க குழந்தையோ, நீயோ அவர்களிடத்திலிருந்து நன்றியை ஒருபொழுதும் எதிர்பார்த்தது கிடையாது. அவர்களிடத்திலிருந்து நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாய் என்றால் அது அன்பு மட்டும்தான். ஒரு சிறிய அன்பு நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்றுதான் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அதையும் கூட அவர்கள் உன்னிடத்தில் தருவதற்கு தயாராக இல்லை. அவர்களினுடைய எண்ணங்கள் முழுமையாகவே உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக எந்நேரமும் கூடியமர்ந்து உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும், உன்னுடைய எதிர்காலத்தை கெடுத்துவிட வேண்டும் என்றுதான் அங்கே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கெடுதலை உனக்கு நடத்த வேண்டும் என்று புதிதாக பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அங்கே உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்கள்.
எப்படியாவது உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைத்து நடுத்தெருவிற்கு இழுத்துவிட வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று கூட யோசித்து யோசித்து உன்னை காயப்படுத்தி விட வேண்டும் என்றும் உன்னை அவமானப்படுத்தி விட வேண்டும் என்றும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் உன்னை தாக்குவதற்குத்தான் தன் கையில் எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள், நீ செய்த சிறு சிறு தவறுகள், இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி சொல்லி உன்னுடைய கஷ்டங்களை அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இதையெல்லாம் நீ கேட்கும் பொழுது எவ்வளவு மனவேதனைப்படுவாய் என்பது அவர்களுக்கு இப்பொழுது தெரியவில்லை. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் என் தங்க குழந்தையே. அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே. இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகின்றது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியினை அடைந்து உச்சத்தில் அமரப்போகின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே. இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ தேடி சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரத்தான் போகின்றது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது என் தங்க குழந்தையே. இந்த அம்மாவின் பொறுப்பு இது என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயானவள் சக்தியினை உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் இந்த அம்மா பார்த்து கொள்வாள் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக விட்டுவிடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அம்மா நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தினை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என்று நீ அந்த அம்மா நமக்கு துணையாக இருப்பாள். நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள் அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே. உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் நீ எப்போதும் நேர்மறையாக வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை சரியாக செய்ய முடியாது, சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ உன்மேல் அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக வைத்து மிக அழகாக சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் போல மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.